அன்பினே உறவுகள் அனைவருக்கும் இனிதான வியாழம் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாளினே நலகமைய இந்த நொடி வரைக்கும் எங்களுடன் பேச உற்சாகத்துடன் ஆரோக்கியத்துடன் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாது நன்றி தானே பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இனிதான வாழ்த்துக்களையும் கூறியபடியே 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 இணைந்திருக்கின்றோம். ஜூன் தானே, அதுக்குள்ள ஒரு டவுட் வந்துட்டு. ஆகவே வளமை இப்போலவே இன்று சற்று முன்னதாகவே கவிதை நேரம் இடம்பெற்றுக் கொள்ளும். சரியாக லண்டனில் 9 மணிக்கு பொருட்சொல்லை தொடர்ந்து கவிதை நேரம் பொறுப்படுத்து ஏற்று நடக்க இருக்கின்றார். சாந்தினி துறையரங்கினவர்களுக்கு நன்றியை கூறியபடி தொகுப்போடு இரா விஜயகுரியர்கள் மற்றும் பிற்பகுதியோடு நகுலா சிவனான் அவர்கள் அணிய காத்திருக்கின்றார்கள். எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றபடியே மாலை நேர நிகழ்ச்சிகள் வளமை போலவே 4:45 ஆரம்பித்து கொள்ளும். 4:45 4:15 சரி, பார்க்கலாம். இளையோர்களின் நிகழ்வுகள் இப்பொழுது ஆரம்பமாகின்ற சிந்தனை நேரம் ஆரம்பித்தவருக்கு பாலன் வேலுப்பிள்ளையவர்கள் வணக்கம், வாருங்கள். இனிமையான காலை வணக்கம். உமது அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன். இப்படி நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? நலம் உற்சாகம். நீங்க அப்படியோ? நாங்களும் அதே நலம் உற்சாகமாக இருக்கும் சகோதரி. நன்றி. அப்படியே முதற்கான இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு பாமத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனையும் அவர் தாம் துணைவியார் எங்கள் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது செல்ல மகளையும் மற்றும் பாமத்தில் கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்றெல்லோரையும் எசப்பதாமை நீங்கள் நிறைவாக சகல ஆசீர்வாதங்களால் அவர்களை நிரப்பித்தீனம் நீங்கள் ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கண்டலிருந்து கரவண்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ நட்சத்திர துணை இலக்கண சகோதரி 298 என்று சொல்லிக்கொண்டு அளவு போல யோமுடைய சரித்திரம் 38ஆம் அதிகாரம் அதில் 41 இறைவார்த்தை இருக்கு. நான் இந்த 20 மட்டும் வாசிக்கிறேன். யோமுடைய சரித்திரம் 38ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-20 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இப்போது புருஷனைப் போல் இடக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதின்மேல் போடப்பட்டது? அதில் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குடித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடும்படிக்கு அதில் கடையாந்தரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீ விடிய காலத்துக்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ? பூமி முத்திரையிடப்பட்ட களிமண் போல் வேற ரூபம் கொள்ளும், சகலமும் வஸ்திரம் தரித்திருக்கிறது போல் காணப்படும். துன்மார்க்கரின் ஒளி அவர்களை விட்டு எடுபடும், மேட்டிமையான புயம் முறிக்கப்படும். நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ? மரண வாசல்கள் உனக்கு திறந்ததுண்டோ? மரண இருளின் வாசல்களை நீ பார்த்ததுண்டோ? நீ பூமியின் விசாலங்களை ஆராய்ந்து அறிந்ததுண்டோ? அவைகளையெல்லாம் நீ அறிந்திருந்தால் சொல்லு. வெளிச்சம் வாசமாயிருக்கும் இடத்துக்கு வழி எங்கே? இருள் குடிகொண்டிருக்கும் ஸ்தானம் எங்கே? அதில் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ? அதில் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ?
அதில் எல்லை இன்னதென்று உனக்கு தெரியுமோ? அதில் வீட்டுக்கு போகிற பாதையை அறிந்திருக்கிறாயோ? தொடர்ச்சி சகோதரி நாளைக்கு தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் எம்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே தந்தையும் அவரே, தாலாட்டுவார் சீராட்டுவார். தாயும் அவரே தந்தையும் அவரே, தாலாட்டுவார் சீராட்டுவார். யாரும்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யாரும்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. ஆமென். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யாரும்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எமக்கு தந்தாரே. இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எமக்கு தந்தாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எமக்கு தந்தாரே. தகப்பனே, ஒரு பிள்ளைகள் ராஜா விசார மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ அவர்களோடு ஒரு சமூகம் கூடவே செல்ல வேண்டும் ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ இந்த கொள்ளை நோய் அவர்களை அணுகாத வண்ணம் தகப்பனை நீங்கள் ஒவ்வொருவரையும் ரகளால மூடி வேலி அடைத்து அணைவினாடி நீங்கள் பாதுகாப்பாக அவளை எடுத்த முடியும் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாப்பாக அவளை எடுத்த இயேசுராஜனுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே, உங்கள் கரத்தின் கிரியைகள் நாங்கள் ராஜா. உங்களது பிள்ளைகள் தங்களது வாழ்நாளில் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தப்பிதங்கள் பாவங்கள் எல்லாம் செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து தகப்பனே எல்லாரையும் ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க. நன்றி செலுத்தும் தகப்பனே. மற்றும் கடந்து சிறப்பிக்கிற அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கும் நிறைந்த ஞானங்களையும் நல்ல பாதுகாப்பையும் கொடுத்து நீங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே பாமூத்திர அதிக குடும்பத்தை ரகளால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கைட்டு செய்யும் சகலவற்றையும் ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நன்றி, வணக்கம் சகோதரி. மிக சிறப்பு, மிக்க நன்றி. வணக்கம் வானம்பேல் பிள்ளையவர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம். வாங்க நேவஸ் பிலிப்சர்களே. இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமகனே. எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா? உற்சாகம் மகிழ்வு நலம். நீங்க? நாங்களும் உங்களுடைய உற்சாகத்தை எங்களோட நாங்களும் பெற்றி கொண்டு எல்லோரும் மகிழ்வாக உற்சாகமாக காலை நேரத்தில் நடந்திருக்கின்ற சின்னிக்கும் வணக்கம். வாங்க. இருக்கு இனிய ஹலிப்சாவனம். வணக்கம் மணிக்கு. இனிய ஹலிப்சாவனம். வணக்கம் உள்ளே நானும் நன்றி. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வழங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனத்திலிருந்து 1400 சொச்சம் என்று நினைக்கிறேன் மணி. இன்றைய நச்சதிக்கு முன் இன்றைய திருப்பாடல் நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் என்கின்றது. இன்றைய திருப்பாடல் 97. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது அதிகாரம் 6 திருவசனங்கள் 7 16 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தாரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கின்றார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, உறவு வாழ்வில் சிறகு விரிப்போம், நிறைவு தருவதும் அதுவே என உணர்வோம் என்கின்றது உளவியல் ஆன்மீகத்தின் ஒரு வரி. இறைவனிடம் நாம் எவ்வாறு வேண்டுதல் செய்வது என்பதை இயேசு நமக்கு கற்றுத் தருகின்றார். செபம் என்பது அடிப்படையில் ஓர் உறவு நிலை, கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான ஓர் உறவு. நாம் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது கடவுளை நமக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் நமது பெற்றோர், மத தலைவர்கள், ஆசிரியர்கள். அப்போது கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான உறவு அறிமுக நிலையில் இருந்தது. தொடர்ந்து நாமே அவரை பற்றி தெரிந்து கொண்டு அவரை தந்தையாக ஏற்றுக்கொள்கின்றோம். இது கடவுளை பற்றிய அறிவு சார்ந்த நிலை, அதாவது கடவுளுக்கும் நமக்குமான உறவின் அடுத்த நிலை. காலப்போக்கில் வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகள் சோதனைகள் என்று வரும்போது கடவுளிடம் நெருக்கமான முறையில் உறவாட ஆரம்பிக்கின்றோம். ஒரு பிள்ளைக்குரிய நேசத்தோடு அவரிடம் நம் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றோம். நம் வாழ்வின் திட்டங்கள், எதிர்பார்ப்புகள், நிறைகுறைகள், பலங்கள், பலவீனங்கள் முதலியவற்றை அவரோடு பகிர்ந்து கொண்டு அவரது வல்லமையை நாடுகின்றோம். நம் பாரங்களை அவர் பாதங்களில் இறக்கி வைக்கின்றோம். சுருக்கமாக சொல்ல போனால், மூளையிலிருந்து பேசாமல் இதயத்திலிருந்து பேச ஆரம்பிக்கின்றோம். இது கடவுளுடனான நமது உறவை நாம் மூன்றாவது நிலைக்கு எடுத்து செல்கின்றோம். காலப்போக்கில் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு தொடர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால், இறைவனின் பிரசன்னத்தில் அமர்வதையே பெரும் பேறாக நாங்கள் கருதுகின்றோம். இறைவனிடம் சென்று, இறைவா இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பது அல்ல செபம். மாறாக அவரது பிரசன்னத்தில் அமர்ந்து உணர்ந்து அனுபவிப்பதே உண்மையான செபம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இறைவன் நம்மோடு உடன் இருப்பதை அறிவு பூர்வமாக தெரிந்து வைத்திருப்பது மட்டுமல்ல, உணர்வு பூர்வமாக அனுபவிக்கின்ற நிலைக்கும் கடந்து செல்வோம். இந்த அனுபவமானது இதயத்துக்கு இதமாகவும் உள்ளத்திற்கு ஊட்டுவதாகவும் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருந்து நம் வாழ்வை நிறைவாக்கும். இது கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான உறவு வாழ்வில் முதிர்ந்த ஒரு அனுபவ நிலை. கடவுள் நம் வாழ்வில் இருக்கின்ற போது நமக்கு தேவையானது என்று ஒன்றும் இல்லை. நமது தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றப்படுகின்றது. கடவுளை நாடுகின்ற போது நமது வாழ்வு நிறைவு பெறுகின்றது. நமது வாழ்வின் அர்த்தம் நமக்கு பிடிபடுகின்றது. எனவே நாம் கடவுளை புகழ்வோம். இன்று இறைவனது உறவில் மட்டுமல்ல, மனித உறவிலும் வாழ்க்கையின் இறுதி வரை முதலிரண்டு நினைவுகளை தாண்டாமலே இருந்து விடுகின்றனர் மனிதர். எத்தனையோ குடும்பங்களில் கணவன் மனைவி இருவரும் மனம் விட்டு பேசி தங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது இல்லை. அதாவது தங்களின் உறவு வாழ்வின் மூன்றாவது நிலைக்கு கடந்து செல்வதே கிடையாது. காயப்பட்ட தங்களது உள்ளத்தின் உணர்வுகளை மறப்பது போன்ற பகிரப்படாத உணர்வுகள் தான் கோரமாக, கோபமாக, நக்கலாக, கிண்டலாக அவ்வப்போது வெளிப்படுகின்றது. இவ்வாறு மூன்றாவது நிலையே சாத்தியம் இல்லாத போது நான்காவது நிலை பற்றி நினைத்து பார்ப்பதே கடினம். இப்படிப்பட்ட குடும்பங்களில் தான் எக்கச்சக்கமான உறவு சிக்கல்களும் நிறைவேற்ற தன்மைகளும் வேண்டா வெறுப்பாக வாழும் விதமும் அதிகமாக காணப்படுகின்றன. குடும்ப உறவில் இருப்பது போல் கடவுளுடனான உறவில் நம்மில் பலர் தாண்டி செல்வது கிடையாது. கடவுளோடு இணைந்து உறவாடுவதே உண்மையான செபம். உண்மையான செப அனுபவத்தை தேடாமல் நாம் சிந்திப்பதையே செபமாக நினைத்தால் அது உண்மையான செபம் ஆகாது. இயேசு கற்றுக் கொடுத்த செபத்தை 2 முக்கிய பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதல் பகுதி இறைவனை சார்ந்தது. 2ஆம் பகுதி நமது தேவைகளை சார்ந்தது. முதல் பகுதி இறைவனை போற்றி புகழ்வதாக அமைகின்றது. 2ஆம் பகுதியில் நம் விண்ணப்பங்கள் முன்வைக்கப்படுகின்றது. நம் வாழ்வில் கடவுள்தான் மையமாகவும் எல்லாமுமாக இருக்க வேண்டும். இந்த உலகம், இதில் இருக்கும் படைப்புகள், நமது வாழ்க்கை அனைத்தும் கடவுளுக்கு உரியதாக இருப்பதால் அவருக்குரிய இடத்தை கொடுத்துவிட்டு நமது தேவைகள் பக்கம் திருப்புகின்றோம்.
கடவுளுக்குரிய இடத்தை நாம் கொடுக்கும் போது மற்றவை நமக்கு இயல்பாகவே கிடைக்கின்றது என்பதன் அர்த்தமே இது. கடவுளை நாடுகின்ற போது நமது வாழ்வு நிறைவு பெறுகின்றது, நமது வாழ்வின் அர்த்தமும் முழுமையாகின்றது என்று சொல்லிக்கொண்டு, அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே பிதாவே திருநாமம் வாழ்கவே, உம்முறை அரசே வருகவே, உம்மன்பு எம்மில் வளரவே, உம் பண்பு எம்மில் மலரவே. அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே பிதாவே பிறர் குற்றம் நாங்கள் பொறுப்பது போல் எம் குற்றம் நீரே பொறுத்தருளும், சோதனையில் நின்று காத்தருளும், சோதிக்கும் சாத்தானை விரட்டிவிடும். அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே பிதாவே என்று வேண்டிக் கொண்டு திருமதி வாணிமோகன், உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலும் இந்த இறை வேண்டத சிந்தனை இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஒங்கி விளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி எங்களுடைய இளைஞர்கள் குழந்தைகளையும் பாராட்டி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த எழுத்தாளர் சிறுவர் எழுத்தாளர் மாதத்திலே அவர்களுடைய ஆக்கங்கள் எல்லாம் முயற்சி வெற்றி வாழ்த்தி இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எல்லோருக்குமாக இறைவனை வேண்டி நன்றியோடு விடைபெறுகிறேன். வாணி, நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி, வணக்கம். இந்த சொச்சத்தை கண்டுபிடிங்க ஒரு தரம். அந்த சொச்சத்தை ஒரு தரம் கண்டுபிடிங்க. எந்த சொச்சம்? கவிதை 1400 சொச்சத்தை. பூமானி அது மற்ற புத்தகத்தில் இருக்கிறான், மற்ற ஒருத்துக்கொண்டு கொடுத்தாராம். நன்றி, வணக்கம். தர்ஜினி அவர்கள் வணக்கம். காலை நேர பொது சிந்தனை பிள்ளை சாந்தினி அவர்கள் யாராவது தருங்களா? வணக்கம் அனேகா. பொது சிந்தனை என்றில் மனசுல வந்துச்சு இப்படி எழுப்பினோன்னு. எப்படி என்ன ஒவ்வொரு நாளுமே எல்லாரும் பலரும் மணியக்கா வீட்டுல இருந்து பெரிய வேலை செய்திருந்தாலும் அந்த பகுதியில நீங்க கேட்டிக்காருதான் தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா நிறைய வேலையென்று ஓடிக்கொண்டே இருப்போம். எங்கெல்லாம் கவனம் செலுத்த மாட்டோம். அப்ப தண்ணி குடிக்கிற பக்கங்கள் எல்லாம் என்ன சாப்பாடு சாப்பிட வேணும் என்று தவற விட்டுருவோம். நாங்க திங்கள்ல இருந்து இன்றைக்கு தான் எனக்கு லீவுனா வியாழன் இன்றைக்கு நான் வீட்டு நிற்கிறேன். ஓகே, நாளையில இருந்து ஓட வேணும், ஓடி திரிய வேணும். அப்ப அதுல கவனம் எடுக்க முடியாது. ஒன்று வேலை செய்யற இடத்துல எழும்பி போக முடியாது. இப்ப நீங்களும் அப்படித்தான் தோப்புல இருந்துட்டீங்கன்னா கீழே தான் போகணும், அப்படி கீழே தான் நீங்க பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சம் தவிர்த்துக்கொள்ளும். அப்ப அதை தவிர்க்கிறதுக்காக வந்து நாங்க அங்க நிறைய தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டோம், சரியான சாப்பாடு சாப்பிட மாட்டோம், அளவா சாப்பிட்டு வெறிக்கிரியா வேலையை முடிச்சுட்டு வரணும். அந்த நாட்களை சரி செய்யற மாதிரி எங்களுக்கு தேவையான தண்ணீரை இந்த லீவு நாட்கள்லயாவது நாங்க எடுத்துக்கொள்ளணும். கடைசி இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். லீவு நாட்கள்லயாவது தண்ணி என்றது அத்தியாவசியமான ஒன்று. ஆனா அதுல சில பேர்ல குடிக்க முடியாது. 3-4 மணி நேரம் 3-4 முறை நாங்க பாத்ரூம் போறோம் வர்றோம், அடிக்கடி போறாருன்னு ஒரு கதை தான் வரும். அது மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கும் அது. ஆனா அது சில பேருக்கு ஏற்றுக்கொள்ளிடும், சில பேர் ஏற்றுக்கொள்ளாது. நான் அப்படி செய்ய மாட்டேன். என்னோட அப்படி இருக்கிறார்கள். என்னுடைய தமிழ் 20 தமிழ் 2-4-6 பேர் இருக்கிறார்கள். ஆனா சொல்லுவார்கள் அப்படி வேண்டாமே இந்த மாதிரி. ஆனா அப்படி இல்லாம நாங்க அந்த லீவு நாள்லயாவது அதை குடிக்கணும்ன்ற சந்தர்ப்பமும் சிந்தனையும் வந்துச்சு எனக்கு. அது செய்யணும். தண்ணியண்டில பொதுவா இந்த சாப்பாடு எடுத்துக்கொள்ளணும், இந்த உணவு எடுத்துக்கொள்ளணும், எங்களுக்கு தேவையானதை நாங்க கவனிச்சு கொள்ள வேண்டும் என்றது எனக்கு வந்து சிந்தனையாக இருந்தது. நன்றி. தண்ணி என்பது அத்தியாவசியமான ஒரு பொருள். அது வீக்கெண்ட்ல தான் லீவு நாள் தான் குடிக்கணும்ன்றது என்று இல்லை. அது பிள்ளை. அது அதனால என்ன செய்யறது வரீங்க? சில வேளையில குடிச்சா சில பேருக்கு உடல் வாசி ஒரு மாதிரி அதுக்குரிய குடிச்சாட்டு டொய்லெட் அப்பப்போ போவார். இப்போ டயபெட்டிக்காகலாம் வெந்த நேரம் போய் கொண்டிருப்பாங்க. ஆனால் இப்போ தண்ணி குடிக்காமல் ஒருவர் காலங்காத்தால வந்து இருப்பார். சிந்தனைக்கு படுற பாடு தெரியுமா? வேற யாரும் சொல்றேன். இப்ப காலையில சிந்தனைக்கு வந்திருக்கிறோம் யார் தண்ணி இல்லாம. அப்ப
கஷ்டம். எப்படி எப்பவும் தண்ணி பக்கத்தில் இருக்கணும் போகும் பொழுது. இப்போ எனக்கு நீங்கள் சொல்கிற சரி, வீட்டில் இருக்கும் பொழுதும் நிறைய குடிப்பேன். ஆனால் வெளியில் போனால் எனக்கு பிரச்சனை தான். தவிர்த்து கொள்வது தேடி தெரியணும். ஆனால் தண்ணி போதல் எப்படியும் இருக்கும். ஏனென்றால் யாராவது கேட்டால் கொடுக்குறதுக்கு அந்த நேரம் தண்ணி இருக்கு எவ்வளோ பேர் தாகத்தில் போய்க்கலாம் தெரியும் தண்ணின் டைமு. அப்போ எப்படியும் ஏதாவது ஒன்று போட்டுவேன். ஒரு பத்து போட்டு தான் போவேன். இல்லாட்டி என்னோடய வாரவர்களுக்கு கேட்பாரு கொடுப்பேன்ட்டு. எனக்கு இதான் பிரச்சனை. வீட்டில் இருக்கும் வரையும் கொடுப்பேன். காருக்குள்ள ஏறினா பிறகு வீட்டில் நடக்கும் பிரச்சனை. குடித்தா பரவாயில்ல, எங்கேயாவது இறங்கி போகலாம் தானேன்ட்டு. அது இப்போலாம் தான் உண்மையில். ஆனால் வீட்டில் எனக்கு தண்ணி குடிச்சாதான் நல்லதுன்னு சொல்றாரு. தண்ணி இப்ப நாங்க நடக்கும்போது இதுக்கு தண்ணி குடிச்சாதான் எங்களுடைய அந்த இது இந்த எங்களுடைய எனர்ஜி எல்லாம் அந்த இதுல வந்து இந்த நீராக துர்நீராக வெளியேறும் போது அது எங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும் சொல்ல வெளியேற வேணும். அது மட்டுமில்ல அந்த முகப்பொலிவுகள் முகங்கள் இந்த நல்ல பண்ணாண்டு சொல்ற தோல்களுக்கெல்லாம் வறட்சி தொண்டை வறட்சி இருக்கும் தானே. அது நம்ம இப்படி பார்க்கலாமா நீங்க அந்த விரல்ல வந்து இப்படி நாங்க தசையோட பிடிச்சிட்டு இப்படி விட்டோம்டா எங்களுக்கு தண்ணி உடலுக்கு தேவையா இல்லையான்றதை கூட நாங்களே பரிசோதிச்சு கொள்ளலாம்னு சொல்லி பார்த்துருந்தேன். எப்படி அது அந்த விரல்ல உள்ள மொழியில இப்படி தசைய ரெண்டையும் பிடிச்சிட்டு இப்படி விட்டோம்டா எங்களுக்கு அந்த டக்கண்டு வந்துட்டுன்னா தண்ணி நிறைய இருக்குதோ அது மாதிரி அப்படியே நின்று கொஞ்சமா சுருங்கி வந்தால் எங்களுக்கு உடலுக்குரிய தண்ணி நிறைய தேவை என்றதை பார்க்கலாம். எங்களுக்கு இன்னும் தேவை இருக்கு தண்ணி. இல்ல இப்ப என்ன எப்படி எடுக்கிறோமோ மொழி இருக்கு தானே நீங்க மொழி எல்லாம் மொழி இருக்கு. அந்த மொழியில உள்ள தசை இப்படி இறக்கி ரெண்டையும் ஒன்றோடு ஒன்றை சேர்த்து அமர்த்தி பிடிக்கும். பிடிக்க கொஞ்சம் பிடிச்சிட்டு விடைக்க தெரியும் அந்த எங்கள்ட உடல்ல நிறைய தண்ணி இருந்தாலும் அது டக்கண்டு கீழே இறங்கிடும். இல்லையா சோர்ந்து அப்படியே போகும். பாப்போம் சரியா நாங்கள் டெஸ்ட் பண்ணிக்கூட நான் பார்த்துருந்தேன் அதுக்கு இருந்தேன். சரி நன்றி சாந்தினி அவர்கள் வாங்க. வணக்கம். கதைக்கிறேன் நான் கூடுதலா 10 குடியதாக இருக்கும் மணிக்கா கதைக்கிறேன். நான் ஆக்கள் நிற்கிறேன் கதைக்கிறேன். சரி சரியா 9 மணிக்கு நீங்க ஓடி வர வேணும். நான் ஓடணும். நான் வரவழைத்தாளர்களில். சரி நன்றி நன்றி வணக்கம். நட்சத்திரத்தொடர் 1432 1432. சரி அப்ப சொச்சம் எல்லாம் இனி வரக்கூடாதுன்னு சொச்சமெண்டா நான் வந்து இதுல எழுதி போட்டு இந்த கொப்பியில எழுதி போட்டு இன்னொரு இதை எடுத்து பார்க்க அதுல நல்ல இதை நான் எழுதினதை விட சிறப்பாக இருக்கவும் அதை கொண்டு வந்தேன். கொஞ்சம் நிமிட்டம் தான். ஆனா அதை உங்களுக்கு தரணும் பண்றதுக்காக தான் இலக்கத்தை நீங்க அப்படியே வச்சுக்கன்னு சொன்னா இலக்கம் குறிச்சுதான் எல்லாம் அந்த கொப்பி முழுக்க இலக்கம் ஒவ்வொரு நாளும் குறிச்சுதான் வைக்கிறேன். இன்றைக்கு 1434 போட்டு வச்சிருக்கிறேன். இந்த இதுல இல்ல குறிச்சுதான் வச்சிருக்கிறேன். நல்ல ஒரு காலத்துல பாக்க எவ்வளவு சிந்தனை சொல்லி இருக்கிறீனா. சாதிப்போம் பொறிச்சொல் சாதிப்போம். பொறிச்சொல்லுக்கு என்ன சாதி 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 மறந்த போடு தந்த நானே மறந்துட்டீங்க. நீங்க மறந்துட்டீங்க. நாங்க குறிச்சு வச்சிருந்தோம். சரி இது நாளுக்கான பாம்பு பொறிச்சொல்லாக வருகின்றது சாதி சாதி. இப்படித்தான். சரி இப்ப பதிவில் இருக்கிறார் இவர் நகுலபதி அவர்கள். பார்ப்போம். வணக்கம் வாங்க. இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லத்தேவன் லண்டனிலிருந்து. பொறிச்சொல் சாதி சாதி சாதி. நாங்கள் படிக்கும் பொழுது படித்து முடிய நாங்கள் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அல்லது ஏதாவது ஒருவர் ஒன்றை மனதில் நினைத்து அதனை படித்து சாதித்து காட்டுவார். அப்படி சாதிக்க முடியாவிட்டால் அவருடைய மனம் வேதனைப்படும். சில சாதிக்க முடியாதவர்கள் அதாவது நம் நாட்டில் அந்த படிப்புக்காக படித்து பாஸ் பண்ணாவிட்டால் அவர்கள் தற்கொலை செய்கிற பலரை காண்கிறோம் இப்போதும். சாதி சாதி குலத்தையும் நாங்கள் சாதி என்று சொல்லுவோம். ஒவ்வொரு குலங்களையும் அதாவது மனிதரில்
இவை இன்ன மாதிரி என்று. இது ஒரு சாதி மரம் என்று சொல்லுவோம். இது ஒரு சாதியான புடவையாக இருக்குது என்று பேச்சு வழக்கில் நாங்கள் சாதியை பற்றி கதைப்போம். இது என்ன இவ இப்படி நிற்கிறா, இந்த இதில் இப்படி எல்லாம் போகணும், இவ ஒரு சாதியானால் அவ சொன்னாலும் கேட்க மாட்டா என்று கூட பலர் பேசுவதை கேட்டிருக்கிறோம். தேக்கு மரம், ஆடாதோடை, பிரம்பு, பிறப்பு, ஒரு சாதி மரம், சாதிக்காய், குலம் இவையெல்லாம் பொறிச்சொல்லுன்ற அகராதி சொல்லுகளாக வருகிறது. ஆடாதோடை வேற ஆடாதோடையை ஒரு மருந்துக்காக பாவிக்கிறது. ஒரு தமிழ் வைத்தியத்தில் பாவிக்கும் ஒரு மரம் ஆடாதோடை. தேக்கு மரத்தினால் செய்த உபகரணங்கள், தளபாடங்கள் காலாதி காலத்துக்கும் பிள்ளைகளின் காலத்துக்கு கூட அது அசையாமல் இருக்கும். அவ்வளவு பிளப்பானதாக இருக்கும் தேக்கு மரத்தில் செய்தார். பிறப்பு ஒரு வழி, இறப்பு பல வழி என்று சொல்லுவார்கள். பிரம்பு நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது, அதாவது பெரிய கதிரை நாங்கள் வசிக்கும் அறையில் கதிரை போடுவதற்கு பிறப்பால் தான் பின்னி இருப்பார்கள். கூடை பின்னுவது போல அந்த பிறப்பு கதிரை என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்போது எத்தனையோ வகையான பொருட்களில் அந்த இதுகள் எல்லாம் வந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருநடா மோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் என்று சாதி என்னுடைய பொறிச்சொல் சாதி என்று 922 ஆகிறது. சாதி சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடினார் பாரதியார். சாதி என்பது மனிதரிடையே காணப்படுகின்ற சமூக பிரிவு, குலம், கோத்திரம், பிறப்பு என்ற அடிப்படையால் உயர் சாதி, தாழ்ந்த சாதி, மேல் சாதி, கீழ் சாதி என்று வேறுபாடுகளை வகுத்து வைத்திருக்கின்றார்கள் மனிதர்கள். மல்லிகள் மலரில் சாதி மல்லி என்பது இனம் உண்டு. இது மருத்துவ குணம் கொண்ட ஒரு மலராகும். சாதி மல்லி சொல்வார்கள். அந்த மலரை எடுத்து தண்ணீர்ல போட்டுட்டு அதை கண்கள்ல ஒற்றினால் நல்ல குளிர்மையான நல்லதுன்னு சொல்லுவார்கள். நல்ல மனமாகவும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. மற்ற திருமணங்களில் சாதிசனம் கூடி நின்று வாழ்த்தினார்கள் என்று சொல்லுவார்கள். சாதிசனங்கள் கூடி நின்று வாழ்த்தினார்கள். சாதி மத பேத இனங்களால் இன்று உலகமே பிளவுபட்டு போய் கிடக்கின்றது. சாதி மத பேதம் சொல்லி சாதிகள் அது பிரச்சனை பிறப்பிருக்கிறது. ஒருவர் குற்றம் புரிந்துவிட்டு நான் செய்யவே இல்லை என்று சாதிப்பார். சாதிப்பவர்கள் இருப்பார். தாங்கள் செய்ததிலேயே உறுதியாக நிற்பவர்கள் சாதிப்பார்கள். பல சாதனையாளர்கள் தங்கள் திறமையால் அரிய பெரிய செயல்களை சாதித்து இருக்கிறார்கள். உறுதியோடு நின்று. நமது பாமுகத்திலும் பல சாதனையாளர்கள், குறிப்பாக நமது இளையோரின் சாதிப்புகள் போற்றத்தக்கது. நிறைய சாதித்திருக்கிறார்கள் அவர்கள். நாங்களே பார்த்து வியக்கும் வண்ணம் அவர்களுடைய சாதிப்புகள் இருக்கிறது. நான் சாதித்து விட்டேன் என்று வீண் பெருமை அடிப்போர் மத்தியில், நான் சாதித்து விட்டேன், எல்லாம் என்னால் முடிந்து விட்டது, சாதித்து விட்டேன் என்று பெருமை அடித்துக் கொண்டிருப்பவர்கள் மத்தியிலே இளைமறை காயாய் இருந்து கொண்ட கொள்கையில் உறுதியாய் நின்று சாதிப்போரை வாழ்த்துவோம். கொண்ட கொள்கையில் நான் இதை செய்துதான் முடிப்பேன், உறுதியாக சாதித்துதான் முடிப்பேன் என்று அந்த இதுல வாழ்த்துவோம் சொல்றது. இந்த சாதிக்காய் மருத்துவ குணம் கொண்டது. சாதிக்காய் நாங்கள் வாசனை உடையது. சமையலுக்கும் இதை நாங்கள் சில வேளைகளில் பயன்படுத்துவது. சாதிக்காய் சாதிப்போர் பயன்படுத்துகிறோம். அந்த சாதிக்காயை தூளாக்கி பசும்பாலில் கலந்து குடித்தால் மன அழுத்தம் குறையுமாம், நிம்மதியான நித்திரையும் வரும் என்று சொல்லப்படுகிறது. சாதிக்காயை தூளாக்கி போட்டு ஒரு சிட்டியை பாலில காய்ச்சி இரவில குடிச்சிட்டு படுத்தா மன அழுத்தம் குறையும் என்று வாசிச்சேன் சொல்லப்படுகிறது. வேற என்ன சாதி இருக்கு? ஆண் சாதி, பெண் சாதி, இதை தவிர வேறு சாதி ஏதும் இல்லை. நன்றி, வணக்கம். அவர்கள் வணக்கம். வணக்கம் வாணி. எல்லோரும் சாதியை சொல்லிவிட்டார்கள். என்னது சாதி? சாதித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மற்றது
பல சாதிகளாக மனிதரை பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மக்களை ஒவ்வொரு சாதிகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். அடுத்தது மிருக ஜாதி, மனித ஜாதி என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். மிருக ஜாதி, இது மனித நல்லா ஜாதி. மிருக ஜாதி. மனித ஜாதி. ஆண் ஜாதி பெண் ஜாதி இல்ல, மிருக ஜாதி மனித ஜாதி. இது நல்லா இருக்கு. நன்றி நன்றி. வணக்கம் மணியகா. என்னுடைய சாதி அத்தனை சாதியும் நகரவதியவர்களும் எங்களுடைய டேவிஸ் பிலிப் தந்தைய தாமரை 3 பேரும் சொன்ன போதே நிறைய அறிஞ்ச வண்டியும் தெரிஞ்சோண்டு நான் அப்படி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு சாதி என்று வந்தது, நாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். ஆனா ஒரு ஆள் எங்களோட இருந்து உன்னால முடியும், நீ இதை சாதிப்பாய் என்று சொல்லக்கூடிய ஒரு வேற நாங்க எங்களுக்கு பக்கத்துல வச்சிருக்க வேண்டும். அப்படின்னா இதுக்கு போகாது அதுக்கு போகாது என்று தடுக்கிறாக்களை விட உற்சாகம் வந்து ஊட்டி கொடுத்து வளர்க்கிறாங்கள உற்சாகமாய் நினைச்சு எங்களை பக்கத்துல வச்சிருந்தா நாங்க சாதித்தபடியே இருக்கலாம். அந்த சாதி எனக்கு பட்டது. மற்றது வீட்டுல ஒரு பிள்ளைக்கு அம்மாவும் சொல்ற வார்த்தை, உன்னால முடியும், ஏன் முடியாது, நீ சாதிப்பாய், அந்த அந்த ஊக்கம் கொடுக்கிற மாதிரி அந்த சாதி தான் எனக்கு வந்தது. ஆனால் அன்றைய காலத்துல என்னவோ பேசிக்கொள்வார்கள், அவர் என்ன சாதிசனமோ அங்கே போய் தண்ணியை கிண்ணியா குடிச்சிடாது என்று சாதிசனம் என்றதுக்காக அந்த சாதி அது மாதிரி பாவிப்பார்கள். அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று, ஆனால் பழக்கி கொண்டார்கள், பாவித்து கொண்டார்கள். இப்பவே ஒரு வெளியவர் வீடியோ யூடியூப் எடுக்கிறவர் சரியா, அது யாழ்ப்பாணம் ஓப்பனாக சொல்லுவோமே, அவர் மட்டக்களப்புக்கம் போனால் அவர் ஓப்பனாக சொல்லுவார், எதுக்கு நான் உள்ளே வந்து பார்க்குறேன்னு ஏதாவது போட்டுக்கிறீங்களோன்ட்டு. இளையவர் ஓ சொல்லுவேன், எனக்கு பயமாக இருக்கு உங்களோட வீட்டை சாப்பிட்றது டீ குடிச்சுக்கிறதுக்கு ஏதோ. அவர் இளையவர். அப்பவே இப்படிப்பட்டவர்களை என்ன செய்யறது? அங்கே போய் தான் சிச்சி என்ன கொண்டு போனாப்பா, நீங்கள் இப்போ அந்த ஆக்கள் தானே, பாயில் ஒட்ட வைக்கிற ஆக்கள் தானே, எதுக்கு நீங்கள் எதுவும் போட்டு தருவீங்கண்டா, அப்படி ஏன் போகிறேன் அந்த வீட்டுக்கு? அது மாதிரி வேணுங்க. இப்ப ஏதாவது ஒன்று பிடிக்காத ஒன்று செய்துட்டாலோ இல்ல சொல்லிட்டாலோ அல்லது ஏதாவது சில பழைய ஆட்கள் இப்போ இருப்பிடமோ தெரியல, அந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கொள்ள அது கொஞ்சம் எனக்கு தாக்கமா இருக்கும். அது எப்படின்னா சாதி கேட்ட புத்தி அப்படி என்னவாங்க, அதையே அப்படி உச்சரிக்கிறார்கள் தெரியல. ஆனா அது என்ன பழக்கம் பண்றது, ஆனா அதை கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி சொல்லிட்டு மேலோட்டமா போயிடுவேன், ஆனா அது சரியா கஷ்டமா இருக்கும். இல்லை அது அந்த சிலர் அந்த குறிப்பிட்டவர்கிட்ட சொல்லக்கல யோசிக்கிற இல்லை மனம் உடையும்ட்டு. அது எங்க இருந்து வருகுதுன்னு பாத்தீங்களா? அது எங்க இருந்து வருகுது? பயிற்றப்பட்டிருக்கிறார்கள். அதுதானே அப்பா அது. அது உண்மைதான். அப்பா அது இல்ல அவர் வந்து சாதின்றத பல சூனியம் நீங்க பாயில விட்ட வைக்கிறாக்கலான்ட்டு அப்ப இப்படிப்பட்ட மற்றதெல்லாம் தானே பார்ப்பார்கள். அப்பன்ட்டு ஏன்னா மட்டக்களப்பார் வந்து பாயில விட்ட வைக்கிறார்கள் அப்படின்ட்டு. அதான் வஜிதா விட்ட செல்வியக்காவும் யாரும் நீ சாப்பிட்டு நல்ல நித்திர பீச்சுக்கு பக்கத்தில் நான் சொன்னேன், பரவாயில்ல வஜிதா சாதிச்சுட்டா பாயில் ஒட்ட வச்சுட்டானே அவன்கிட்ட வந்து மட்டக்களப்பு அதை தானே சொல்லினோம் அப்படி நித்திர சாப்பிட்டுட்டு 2 பேரும் போட்டோட இருந்தேன். அப்புறம் நான் பரவாயில்ல வெட்டிக்காரி வாட்டுக்கள் பாயில் ஒட்ட வச்சுட்டேன் 2 பேரும் படுக்கலையை விட்டுட்டான்ட்டு. அப்படி இப்போ இருக்கிறார் இளையவர் பக்கத்தில். அது சிலவில் வீட்டில் விட்டப்படுறது இருக்கலாம், இந்த சாதி பார்க்கறது, இந்த இப்படி சூனியம் பண்ணுறவங்க. இப்ப அப்படி இல்லை இருக்குதா? இப்ப என்ன இப்ப இல்லைன்றீங்க? இப்பதான் இருக்கு, இளையவர் பக்கத்துல நிறைய இருக்கு. அவர்கள் அந்த இதுதான் பார்த்து அவர்களுக்கு எங்களை விட நிறைய சொல்லுவார்கள். அதே நேரம் இல்ல பாக்குறார்களாண்டிவருக்கு இருக்கிறார் நேவிஸ் அவர்கள் பாக்குறார்கள், வீட்டுல ஊட்டப்படுகிறது சொல்றதாம், நீங்க போய் பழகுற பிள்ளை எந்த ஊரனு முதல்ல கேட்டுட்டு எனக்கு டக்கு சொல்லிட்டு நீ பழகத்துவாங்கண்டு. அதே நேரம் இதுவும் இருக்குதான், நீங்க அந்த திருமண பொருத்தம் பாக்குற இடங்கள்ல இப்ப பொதுவாகவே பிரபலியமா இருக்கு, அதுல ஒரு வட்டி போட்டிருக்கிறார்கள். அதை மிக முக்கியமா குறிப்பிட வேணும். நீங்க அந்த வெள்ளாளர் அந்த எந்த இதன்னு சொல்லி நாங்க அதையும் பார்க்கிறது கேள்விப்பட்டோம். இந்தியாவில நிறைய தான், இந்தியாவில எல்லாத்துலயும் அங்க அது நீங்க ஸ்கூலுக்கு போனாலும் முதல்ல பாக்குறதான், நீ எந்த ஜாதி என்ன சொல்றது, அது வட இடத்துல சொல்லுவாங்க சமஸ்கிருதம். அந்த கீழ் மக்களை சாதின்னு சொல்றதே கஷ்டமா இருக்குது. இந்த கீழ் தரப்பு மக்களுக்கு சலுகைகளும் கொடுத்திருக்கிறார்கள், சலுகைகளும் கூட கொடுக்கிறார்கள். அந்த படிப்புகள்ல இதெல்லாம் அந்த கோவில நிரப்பினாலும் என்ன சாதி என்று தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சில இதுகளை அரசாங்கம் செய்யலாம்னு சொல்றார்கள். வாணி அதை விட எங்க தமிழ்நாடு அந்த அனுபவ ஜாதி வந்து வித்தியாசம், ஒன்று மிருக ஜாதி மனித ஜாதி.
அவ்வளோதான் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை. அல்லது மனிதருக்குள்ள ஆண் ஜாதி பெண் ஜாதி சரி பஞ்சாயத்தும் 2 சாதி தான் உண்டு. ஆணுக்குள்ளேயும் பெண் அப்படித்தான் இருக்கும். ஜெயசுநாதர் சொன்னாரா, நான் உன்னை சாதி பூத்தான்னு வளர்க்க சொன்னேன், நீயே சாதி வெறிய கொண்டு உலகத்தை அழிக்கிற. உன்னை சாதி பூ வளர்த்து நீ நல்ல மனம் வளர்ந்து மனம் விசலுதான் உன்னை சொன்னேன், நீ சாதி வெறிய வளர்த்து உலக பிளவுபடுத்தலான்னு சொல்லி ஜெயசுநாதர் சொன்னாராம். இல்லை, சில கவிஞர்கள் கவிதைகளில் சொல்லுவேன், பாரதியார் சொன்னார் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்ன சரியா. அப்புறம் மற்ற பக்கம் சொல்லினோம் என்ன என்ன சொல்லினோம், சாதி சாதி இந்த ஏதோ ஒரு சாதி இன்னொன்று வருது இல்லை அதுக்குள்ள பெண்கள் சாதிக்க ஏதோ ஒன்று சொல்லி. ஆனால் இப்போ பாரதியார் சொன்ன அது சரி, பெண்கள் எல்லாம் சாதிக்க பிளந்தவர்கள்னு சொல்கிறாருண்டு. அப்போ இது இந்த பக்கம் அப்படியே தானே இருக்குது, சாதி இல்லையடி பாப்பான்றது அது அப்படியே தானே இருக்கு, ஒழிக்கப்பட இல்லையே. அதே பாரதியார் சொன்னா அதை எடுக்கிறீங்க, இதை எடுக்காம இருக்கிறீங்க. ஆனா அதான் எனக்கு யோசனை இப்ப இந்த புலம்பெயர் நாட்டுல வந்துட்டோம். அங்க நாங்க பிரிச்சு வச்சிருக்கிறது இந்த தொழிற்சாலைகள் கீழ் சாதி. இப்ப இங்க எல்லா தொழிலும் எல்லாரும் செய்யறாரு, எல்லாரும் தான் செய்யறாங்க. இப்ப எல்லாரும் செய்யறாங்க. அப்ப அந்த வீட்டுல போய் நாங்க தண்ணி பருகிறோம் தானே, குடிக்கிறது ஒரு நண்பர் 2 முறையில பழகும் போது அந்த வீட்டுக்கு போனா நீங்க தண்ணி குடிக்காம இருப்பீங்களா, குடிப்பேன் தான். அப்ப அதைதான் இங்க காட்டலாமா? நீங்க ரெஸ்டாரண்ட்ல போய் கேட்டுப்பட்டா இருந்து சாப்பிடுறீங்க, இல்ல கடையில பொருட்கள் வாங்குறீங்க, கேட்டுப்பட்டா வாங்குறீங்க. நாங்க செய்யறோம் குடிக்கிறோம் தானே. அப்ப இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதையே நாங்க எங்களுக்குள்ளேயே நாங்க பிரிவை ஏற்படுத்துவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு சாதி பார்க்கறதெல்லாம் இங்க இப்ப எத்தனையோ கலப்பு திருமணங்கள் நடக்குது, சாதி பார்த்தா நடக்குது, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க தானே. நாங்க நல்லா இருக்கிறாங்க. வேற என்ன, எங்கட ஊர்லயே முதல் சாதி பாப்பாரலாம் இல்லையே. என்ன முதல் இப்ப அண்மையில படத்துல நடந்தது தானே, இப்ப வெட்டினது நடந்தது தானே, ஒரு கேஸ் நடந்தது இப்ப யாழ்ப்பாணத்துல. அது எப்பவோ அண்ணங்காரன் அந்த சாதி புரிஞ்ச பிள்ளைய கட்டினத்துக்கு அதை பழி வச்சு இப்ப நான் போன வருஷம் இது அண்மையில் அந்த கதை கொண்டு வந்தது. அப்புறம் தம்பிக்காரன் கதை அண்ணன் தம்பி ஒன்ன கதையெல்லாம் வந்தது அந்த காலங்களில் இருந்தது வாணி. இப்ப திருமண வீட்டுல எல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த மக்கள் தான் இருப்பாங்களா, அந்த பந்தி போட்டா அந்த மக்கள் தான் இருந்து சாப்பிடணும். அதுல வேற ஒரு வித்தியாசமான வந்திருந்தா இந்த மக்கள் எழும்பிடுவார்களாம், அவரை வெளியேற்று அப்பதான் நாங்க இருப்போம் சொல்லி. அப்ப அப்படியான ஒரு பாகுபாடுகள் வந்ததால மனதில் கஷ்டப்படும் அந்த பந்தி போட்டு சமையல் பரிமாறுறதை விடுத்துட்டு மேசைகளை வச்சிருக்கிறாங்க. கோயிலே இப்பவும் விடுற இல்ல தானே, சில கோயில்கள்ல நீங்க உங்களுக்கு விரும்பா நீங்க எந்த வசதியில இருந்தாலும் அப்படி அந்த இதை கொண்டு எவ்வளவு ஒரு பாவப்பட்ட செயல் அது. பாவம் தானே அதுல. ஆனா அதே ஆக்கள் பிரச்சனை நேரம் ஆறு வீட்டுன்னு தெரியாம எல்லாரும் ஒரு கிணத்துல தண்ணி குடிச்சது தானே, கடவுள் கொடுத்த தண்டனை அது. நீ மற்றவரை தண்ணி கொடுக்கல, இந்த ஆரோடைய இருக்கிற மாட்டிய தண்ணி எதிரியே தாரார் குடி, கடவுள் அதெல்லாம் ஒரு கடவுள் தண்டனை தான். அது மட்டும் நாங்க செய்யறத அனுபவிக்கிறது தான் பின்னால. எவ்வளவு ஒரு தண்ணியில யாராவது காட்டுவானா என்ன பேதம் தண்ணியில. ஆனா எங்கட பக்கம் உண்மையிலே இதெல்லாம் ஒரு ஒரு கொடூரமான செயல்மா இருக்கு. எங்கட ஊர்ல இதெல்லாம் இல்ல, இப்படி இல்ல. அவர்களுக்கு ஆட்சியெல்லாம் மதத்துக்கு மேல கவிட்டு வைப்பிடும். அப்ப சிரட்டையில கொடுப்பாருலாம், மூக்கு பணியில கொடுப்பாருலாம் தண்ணி வாரா கொஞ்சம் குறைஞ்சாக்கள் வந்தா. அப்ப அப்படியெல்லாம் செய்யறது. அந்த போன இடத்துல இருந்து தண்ணி தெளிப்பாருலாம், அவருக்கு வந்து கதைச்சிட்டு போனா அந்த இடத்துக்கு தண்ணி தெளிப்பாங்களாம் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். எங்கட ஊர்ல அப்படியெல்லாம் இல்லை, பார்க்கவும் இல்லை, அறியவும் இல்லை. எங்கட ஊர்ல இது இல்லவே இல்லை. நாங்க சின்னத்துல இருந்தால் ஊட்டவும் இல்லை, ஊட்டப்படவும் இல்லை, ஊர்லயும் இல்லை. எங்களோட படித்த பிள்ளைகள் எல்லாம் இப்படிப்பட்ட பிள்ளைகளோட நாங்கள் போய் அவங்களோட வீட்டெல்லாம் போய் இருந்தால் அவளாவிப்பட்டான். அவர்கள் வந்து வீட்டுக்கு போனால் அவர்களாக கொஞ்சம் இந்த தங்களோட கைப்படாமல் சோடா அதுகளெல்லாம் வாங்கி தரது, பிஸ்கெட். அப்போ நாங்கள் சொல்கிறேன் ஏனெண்டா சொல்ல மாட்டார்கள், உண்மையில் பாவமாக இருக்கும். ஏனெண்டா தங்களோட கைப்பட
தங்கட கிணறு தண்ணியை குடிப்போமோ தங்கட கைப்பட செய்கிற பலகாரங்கள் சாப்பிடுவோமோன்ட்டு அவர்களுக்குள்ள ஒரு இது அவர் இருக்குது. யோசிக்கிறது அப்போ பிறகு எல்லாம் இப்படி தான் வாங்கி நாங்கள் சொல்கிறது இல்லை இப்படி ஒன்றும் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லப்பட்டு தான் நாங்கள் தண்ணியை குடித்தோம். கிணத்துல தண்ணியை அள்ளி குடிச்சுப்பட்டா நாங்கள் வாரது சாப்பிட்டு இதெல்லாம் பார்த்தா எவ்வளவு ஆனால் இன்றைக்கு அவர்கள் தான் அந்த மாதிரி இருக்கிறார்களாம். வீடுகளும் வேலைகளும் படிப்புகளும் யூனிவர்சிட்டிகளும். வேலைகள் மட்டும் அந்த காலத்துல வேலைகள் மட்டும் வாங்கியிருக்கோம். வேலைகள் செய்ய அவங்கள தான் கூப்பிடுறது. வீட்டு வேலைகள் கூலி வேலைகள் செய்யறதுக்கு அவங்க அப்பேனாக்களை தான் கூப்பிடுவார்கள். இப்ப அவங்க இப்ப இப்படி எல்லாம் சமம் தானே. இப்ப யாரு தொழிலை பொறுத்த யாரும் இந்த வேலையை நீ பாரிப்ப என்ன வேலையும் செய்யணும். அப்படிதான் இப்ப நடக்குது அப்படிதான். இப்போ ஊர்ல வந்து உடுப்பு தைக்கிற அப்படி இப்படி எல்லாம் இல்லையா. உங்களோட வேலையை நீங்க பாருங்க. அவர்கள் கல்வியிலையும் சரி வேலைகள்லையும் சரி எங்கேயும் யூனிவர்சிட்டியா அரவாசி பிள்ளைகளும் இப்போ யூனிவர்சிட்டி படிச்சேரண்டா இவர்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்து காட்டணுமென்ற ஒரு வரியாதவர்களுக்கு எவ்வளோ ஒரு கொடுமை எவ்வளோ மன நோகும் அவர்களுக்கு முன்னுக்கே சொல்ல கூடாது. சாதியை கூடாது வெறுக்கணும். அடியோட வெறுக்கணும். பக்கெல்லாம் பிடிச்சாங்க பார்த்துக்கொண்டு. அப்போ ஜாதி அதான் அந்த சாதியைத்தான் ஜாதி மல்லின்னு சொல்லுவார்கள் தானே. அது சாதி மல்லி தான். அதை இதில் எழுதக்கல. ஆனால் இப்போ எங்கட இதில் இப்போ பேச்சு தமிழில் சொல்வார்கள். பேச்சு தமிழில் தான் அதை மீன் பண்ணி சொல்கிறீங்கள. அப்பா உடம்பு ஒரு சாதியாக இருக்கப்பாண்டுவார்கள். ரெண்டு பேரும் ஒரு தலையடி மாதிரி கொஞ்சம் அலுப்பு மாதிரி ஏண்டா சாதியா இருக்கு இப்படி சொல்றேன்னு தெரியா அப்படின்னு சொல்லுவார்கள். சாதியா இருக்கு என்ன சொல்றது தெரியல. அப்படி ஒரு பேச்சு சொல்லுவாங்க. அசதியா இருக்கு ஒரே அசதியா இருக்கு. இல்ல அப்படியும் இல்ல அதை சொல்ல முடியாத ஒன்று இருக்குதான். இப்ப உடம்பு நோவுதா சத்திவரமா இருக்கா வயத்த அப்படின்றத ஒரு சாதியா இருக்கு அப்படி என்று சொல்லுவாங்க. வயிற்றுக்குள்ள ஒரு சாதியா இருக்கு. அது ஒரு பேச்சு தமிழ்ல வரும். நான் இப்பயும் சொல்லுவேன் எனக்கு இடுப்புக்குள்ள ஒரு சாதியா நோக்குது. சாதியான ஒரு வீட்டுக்குள்ளையும் சொல்லுவாரு நல்ல சாதியால் தண்ணி போ என்றுவாரு. அதெல்லாம் சும்மா மீன் பண்ண வர்றது சரியா இந்த சாதியா இருக்கிறதுன்ற மாதிரி. இது ஒரு சாதி புள்ள கொடுத்து சாப்பிடுறதே ஒழுங்கா சாப்பிடாது ஒரு சாதி சொல்லுவேன். மற்ற மீன் அதுகளை சொல்லுவார்கள். இது வேறு சாதி மீன். மீனுக்குள்ளேயே சாதி அதெல்லாம் ஒரு அந்த பொருட்படுத்தி சொல்லாத வார்த்தைகள் அதெல்லாம். இது ஒரு சாதி மீன் இது ஒரு மீன் இது ஒரு மீன் அப்படின்ட்டு சொல்லி அதாவது அந்த மீன் பேர்கள் பிரிவுகளை சொல்லுவாங்க. இது ஒரு சாதி அப்படின்ட்டு சொல்லி வேற என்ன சாதி இருக்குது. யோசிச்சு பார்த்தேன். இப்ப இந்த அகராதி சொல்ல நிறைய இருக்குது. நாங்க பயன்படுத்த நிறைய இருக்கு. அதனாலதான் அதெல்லாம் விட்டுட்டேன். அந்த தேக்கு மேல கல்லெல்லாம் இருக்குது. கல்லும் சாதியும் சாதி இருக்குதா. கல்லுக்கு சாதியா இரும்புக்கு சாதியா மரத்துக்கு சொல்லி பல சாதிகள் இருக்குது. ஆனா அந்த வினைச்சொல்லா வரும்போதுதான் அந்த உறுதிப்படுத்துதல் அருள் புரிதல் கொல்லுதலும் சாதிகள் சொல்றாரு. கொல்லுறது செய்தல் கொல்லுதல் செய்தல் எல்லாம் சாதி. செய்தலுக்கு வரும் சாதித்தல் செய்தலுக்கு வரும். கொல்லுதலுக்கே வருதல் இல்லை. கொல்லுதலும் சாதி என்று போட்டு தகராறு வினைச்சொல்லாக. வணக்கம் நகுலவதி அவர்களே. இவருக்கு வேலை படங்களை மாத்தி இப்ப வந்தார். வணக்கம் வாங்க. மாலை வணக்கம். வணக்கம். எனக்கு சாதி சொல்றேன் அந்த அது செய்யுதுண்டு வயிற்றுக்கு ஏதோ செய்யுதுன்னுதான் சொல்லுவோம். ஏதோ மாதிரியா இருக்கு. அதுதான் என்னுடைய வழக்கம். எங்கட வழக்கம் எங்கட ஊர் பழக்கம் சாதியா இருக்கு. வயிற்றுக்குள்ள ஏதோ சாதியா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆனா ஏதோ செய்யுது என்றுதான் சொல்லுவேன். அப்படி இருக்கோ அப்படி இருக்கோன்னு கேட்கிறவதான் கேட்பின. அதான் அது ஊருக்கு ஒரு வித்தியாசம் தானே சொற்கள்ல. ஊரெண்டு சொல்லலாம். இதை நான் சொல்றது ஊர் இப்படி சொல்றது இல்ல ஊருக்கும் ஊரு வித்தியாசம் தான். ஊருக்குள்ளேயே வித்தியாசங்கள். இப்ப எங்கட ஊர் அது இருக்கு. சிலர் வந்து அந்த ஆணம் என்றது இப்பவும் இருக்கு சரியா. சொதிய ஆணம் பச்சவன்ற வார்த்தை இப்பவும் இருக்கு. ஆனா நாங்க அதை பாவிக்கிறதே இல்லை அந்த ஆணமண்ட வார்த்தை. ஆனா ஒரே ஊர் இத்தனைக்கு ஒரே ஊர் அடுத்த வீட்டுல இருக்கிறவர் சொல்வார் ஆணமண்டு. நாங்க சொதியதான் சொல்லுவோம். குழம்பு சொல்லுவோம். ஆணம்னு சொல்றது இல்ல. குழம்பு சொன்னா ஆணம் கொஞ்சம் ஊத்துக்கன்னு சொல்லுவாரு. என்ன சிலர் ஆணம் அது சொதி தோத்துக்கு ஆணம் ஊத்துறது சொதிய நாங்க வேறன்னு சொல்லுவோம். குழம்புன்னு தான் சொல்லுவோம். இல்லாட்டி கறின்னு சொல்லுவோம். எத அந்த குழம்பு இருக்குதான் கறி சொதி. அது உணவு தானே. கறின்னு சொல்லுவோம். கறி சொதி
கறி சொதிய சொல்லி என்றது வேற, சொதி என்றது வேற. மீன் கறி இறைச்சி கறி ஓ, அப்படின்னு சொல்லி அது சரி, கறி என்றதுக்கு அது சரி. சொதி சொதி வேற. என்றது தனிய வைக்கிறது தானே சொதி பால். வந்து தேங்காய் பால் போட்டு மஞ்சள் போட்டு வைக்கிறது, பச்சை இல்ல மிளகாய் இப்ப வெங்காயம் சொதி பச்சை மிளகா குழம்பெல்லாம் வெங்காயம் அதை சேர்ந்ததுதான் போட்டு. கறி. பால் போட்டு அது சொதி. இது மிளகாத்தூள் புளியெல்லாம் போட்டு செய்கிறது கறி. நீங்க குழம்பு சொல்ல மாட்டீங்களா? ஆ? குழம்பு சொல்ற இல்லையா? அது குழம்புன்னு சொல்றதுதான், குழம்பு கறின்னு தான் சொல்லுவோம். கறி ஊத்துங்க அப்படிதான் சொல்லுவோம். இந்த பேச்சு வழக்குல குழம்பு என்ன குழம்பு சில கேட்டாத இந்த குழம்பு வச்சோம் அப்படின்னு சொல்றது. கொஞ்சம் தண்ணியா இருக்கும். சிலது வந்து இறுக்கி கறி வைப்பினும், கொஞ்சம் ஒரு குழம்பா வைப்பினும், ஒரு கறியா வைப்பினும். குழம்புன்னு சொல்றது குழம்பு அதிகமா சொல்றதுல கறி. எனக்கு ஒரு வர செய்ய வேணும், ஒரு பால்கறி. வர பால் கறியெல்லாம் வச்சு நாளா போயிடுச்சுனா. சரி, நீங்க கிழமையில ஒரு தரம் வச்சு சாப்பிடுங்களேன். நாகவும் கொண்டோளுக்கு போகாம ஒரு தரம் சாப்பிடுறதுதான். உங்களுக்கு பிடிச்சத ஒரு கிழமையில ஒரு தரம் எல்லாத்தையும் ஒரு சனியோ ஞாயிறோ ஃபுல்லா ஒரு கட்டுங்க, கட்டி போட்டு பிறகு திங்கள்ல இருந்து அவியலை சாப்பிடுங்க. கட்டு போட்டு அவியலை சாப்பிடுங்க. இது தொடர்ந்து அவியல் என்னக்குள்ள உடம்பு எந்த நாளும் அவியல் கிழமையில ஒருக்கா சாப்பிடுவேன். கொஞ்சம் ஆனா அந்த எண்ணெயெல்லாம் போட்டு தாளிச்சு பொடிச்சு அப்படிலாம் சாப்பிட மாட்டேன். சோறு ஒரு ஒரு சொல்ற மாதிரி ஒரு குழம்புன்னு சொல்லுவோம். குழம்பு மீன் குழம்பு அப்படி ஏதாவது இல்லை. இப்போ எல்லாத்தையும் இப்போ சொதி மீன் குழம்பு வர இதுகளே தான் கறின்றது, இப்போ எல்லாத்தையும் சேர்த்தானே கறின்றது. இப்போ என்ன கறியண்டா மீன் கறி வச்சேன், சிக்கன் கறி வச்சேன், பாவக்காய் கறி வச்சேன், என்ன சொல்கிறோம். அது கறி, அதான் மீன் கறி. இல்லைங்க மீன் கறி சமைச்சேன், மீன் கறி சமைச்சேன். குழம்பு சமைச்சேன்னு சொல்ல மாட்டேன், மீன் கறி சமைச்சேன்னா மீன் கறி ஆக்கினேன் சொல்றது. சாரி, புடலங்காய் கறி என்ன, புடலங்காய் கறி, புடலங்காய் பால் கறி. இல்லை அது சரி. இப்போ இந்த சொல்லக்குள்ள சரிதான். இப்போ மீன் கறி இல்லை மீன் எண்ணெய்க்குள்ள மீன் குழம்பு வச்சு மீன் சொதியும் வச்சேன் என்னன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் குழம்பு கறின்னு சொல்கிறீங்கன்னு தெரியல. நாங்கள் கறியன்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் கறி ஆச்சிட்டு தான் கறி அடுப்பில் விட கிடைச்சிட்டுவாரு. அப்படித்தான் சொல்லுவோம். அப்படிதான் சொல்றேன், கறி அடுப்புதான் சொல்லுவோம். ஏதோ குழம்பையோ குழம்புன்னு சொன்னா அது புரிம்பா சொல்றது. அவர் சொல்றாரு குழம்பையும் தாங்க கறியண்டு, குழம்பை தான் குழம்புதான் சொல்றேன். குழம்புன்னு சொல்லாது. நான் இங்க அதே மாதிரி அதுக்கு நான் கேட்ட பழகுனதுதான் அந்த குழம்புன்னு. நாங்க அந்த நாள்ல இருந்து கறின்னு தான் சொல்றது. கறி ஆசிட்டீங்களா, எங்களுக்கு கறி சாறீங்களா, கறி வச்சுட்டீங்களா, என்ன கறி காய்ச்சினீங்க அப்படின்னா கதைக்கிறது. நாளாந்த நடப்பு பேச்சுல அப்படித்தான் கதைக்கிறது. சரி, அதான் ஒரு வித்தியாசம் தான் சொல்றோம். ஊருக்கு ஒரு வித்தியாசம் என்று சொல்லு. ஊருக்குள்ளேயே வித்தியாசமான சொற்கள் இருக்குது. 5 விதலுமே வித்தியாசம் பண்ணேக்க உது பெருசு இல்ல. இன்றைய நாங்க இந்த தத்துவத்தை அறியறோம். பாப்போம். எந்த 5 ஒன்றதான் இங்க பாருங்க, ஒன்றதான் இருக்குது. ஒன்றா இருக்குது. உயரம் நீளம் இதுல வித்தியாசம் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. தத்துவ ஞானி ஒரு ஓ போடுங்க. பெருவிரலை விட அது பக்கத்துல இருக்கிற அந்த விரல் இருக்குது காலில, அது நீளமா இருந்ததுன்னு சொன்னா புருஷனுக்கு அடங்காத பொண்டாட்டியாமன்னு சொல்லுவாரு. ஆனா நகைப்பட்டாம நீளமா. ஆனா அடுத்த விஷயம், அது நகைப்பட்டாம தான் அப்படி இருக்கிறது. நகத்தை பற்றி பாருங்க, சிக்கல தான் பாருங்க. நீங்க நகைப்பட்டாம நீளமா தானே இருக்கு. சிலது பெருவிரலை விட நீளமா தான் இருக்கு. அவர்ல சொல்ல பொண்டாட்டி கட்டுது. பாப்பா நான் இப்ப பாக்குறேன். இல்ல என்ற சரியா தான் இருக்கு. கால் விதல்ல 2வது விதல் பெருவிதலுக்கு பக்கத்து விதல் நீளமா இருந்தா தான் அப்படி சொல்றேன். இந்த வீட்டுல பெண்ணாச்சி என்று மீனாட்சி ஆட்சி. அதைத்தான் அவர் நீங்க ஏன் திருப்பி சொன்னதை திருப்பி சொல்றேன். அவர் இப்ப அதைத்தான் சொல்றேன். பெரிய விரலுக்கு பக்கத்துல இருக்கிற அடுத்த விரல் சொன்னவர் சொல்லுவார்கள். ஏன் அடங்க வேணும்னு கேக்குறேன். அப்படி சொல்றேன். இவங்க யாரோ சொல்லிட்டாங்களா இந்த கேள்வி, இந்த கதையை கேள்விப்பட்டுட்டு என்னட்ட வந்து இவங்க காலக்காட்டு கண்டு சொன்னாங்க.
உங்களுக்கு நான் அப்ப அதுக்கு முன்னால் தெரியலையோ எனக்கு இது நீல காலை பார்த்து தான் தெரிஞ்சதோ அடங்கையில அதுதானே. ஆ? இவ்வளவு வாழைக்க தெரிஞ்சிருக்குன்னு தானே உண்டா இருக்கே ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கும் என்ன ஆனா பாவங்கள் நீள விரல் உள்ள பொம்பளை எல்லாம் அடங்கித்தான் இருக்குது அங்க அவர் அடக்கெல்லாம் அடங்கித்தான் இருக்குது பாவங்கள். சரி, இதெல்லாம் அதுல சும்மா ஒரு கொஞ்சம் சரி கொஞ்சம் பிள்ளைன்னு சொல்லலாம். திரும்ப அந்த நாடியில இந்த மச்சம் இருந்தா லக்கன்னு சொல்லுவார்கள் இந்த கீழே என்ன இதுல வலது அது பக்கம். இடது பக்கம் கண்ணுக்கு தெரியாத இடத்துல மச்சம் இருந்தா நம்ம கண்ணுக்கு தெரியாத நானும் அதைத்தான் சொல்றேன். இடது பக்கத்துல பெண்களுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல மச்சம் இருந்தா அதிர்ஷ்டம்னு சொல்லுவார்கள். இடது பக்கத்துல மாத்திரமா? ஓ, வலது பக்கம் அது ஆண்களுக்கு, இடது பக்கம் தான் பெண்களுக்கு. அதை பற்றி தெரியாது. ஆனா கண்ணுக்கு தெரியாத மச்சம்தான் லக்கன்னு சொல்லுவார்கள். மற்றது கால் விரல்ல கை விரல்ல மச்சம் இருந்தா பிரியாணம் கூட செய்வார்கள். ம். எனக்கு இருந்த மச்சம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. தேய்ச்சு போச்சு தேய்ச்சு போச்சு. உடம்பு சுருக்க சுருக்க மச்சம் அதுக்குள்ள ஓடிட்டுது. அழிஞ்சு போச்சு. அழியல்ல, உடம்பு சுருக்கத்துக்குள்ள போயிட்டு. சரி, நன்றி, வணக்கம். கவிதை தொகுப்பாளர் எடுத்திருக்கிறாரு. எனக்கு கவிதையை கேட்டு விட்டு ஒரு முறை தட்டி கொண்டு போய் கொடுத்து கொள்ளுங்கோ. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, வணக்கம். என்று வாருங்கள்.